Welcome to Little London. This is second video. Pre-law assistant professor English exam-ஓட கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயம் கட் ஆஃப் மற்ற விஷயங்களும் நம்ம பார்த்துருக்கோம். கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சிடலாம். ஸோ 93 கொஷின் நம்பர் 93 பாருங்கள். Paralinguistic features does not add human touch to words. It's better to understand the nuances of voice like quality, rate, pitch and passes. அப்போ paralinguistic features இருந்தால் தான் human touch நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போது we need டோன் நம்ம ரைஸ் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், லோ பண்ணி பேசுறதா இருக்கக்கூடாது. அப்போது டஸ் நாட் ஆட் ஹியூமன் டச்சுங்கிறது ராங், கரெக்டுங்களா? ஆனால் செகண்ட் பாருங்கள், இட் இஸ் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த nuances ஆஃப் வாய்ஸ் லைக் குவாலிட்டி, இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஐவன் ஹூட ஃபாதர், ஃப்ராங்க்லின் செட்ரிக், சார்ல்ஸோட எந்த போம், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் 95. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 96, புல் யுவர் வெயிட், பி எ டாடல். இப்போ பி எ டாடலோட ஆன்சர் பி, வெரி ஈஸி டு டூ. பிக்கு 1. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அப்போ ஆப்ஷன் சி புல் யுவர் வெயிட்க்கு do or fair share. ஸோ ஆப்ஷன் சி சொல்லிச்சு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இல்லை இட் வில் கன்சியூம் டைம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தட் அன் இண்டிவிஜுவல் குட் பி டர்ன் டவுன் ஃபார் அ ஜாப் இஸ், ஏன் இண்டிவிஜுவலாக வேலையில் விட்டு தூக்கி எரிஞ்சிருவாங்க? ஃப்ளெக்சிபிளாக இருந்தாவா? கிடையாது. ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் இருக்கிறவங்க தான் எங்களுக்கு வேலைக்கு எங்கள் கம்பெனிக்கு தேவை. செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்காங்களா? வேலைக்கு தேவை. கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கா? முக்கியமாக வேலைக்கு தேவை. அப்போது லேக் ஆஃப் கிறிஸ்ப்னஸ், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அபேண்டனா கம்ப்ளீட்லி கிவிங் அப். ஆப்ஷன் ஏக்கு 4. அப்போ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷன் இஸ் ஆப்ஷன் டி. 98க்கு டி. அடுத்து பாருங்கள் 99, ரொமான்டிக் ரைட்டர்ஸ் செலிப்ரேட் த ஃப்ரீடம் ஆஃப் நேச்சர். எஸ், கரெக்ட் தான். ரொமான்டிக் லிட்ரேச்சர் இஸ் ஜென்ரலி மோர் கிரிட்டிக்கல், கொஷினிங் ரேதர் தென் அஃபர்மிங். எதுக்கு கொஷினே பண்ணலையே அவங்க? ஸோ ரொமான்டிக் ரைட்டர்ஸ் செலிப்ரேட் த ஃப்ரீடம் ஆஃப் நேச்சர். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஸோ எந்த எஸ்ஸே வந்து என்லிவன் மொராலிட்டி வித் த ஸ்பெக்டேட்டர். ஐவான் ஹூல கிங் ரிச்சர்ட் த பிளாக் நைட்டை டிஸ்கைஸ் ஆகி வருவார். அடுத்து டென்னிஸனோட பொலிட்டிக்கல் வியூஸ் எந்த போமில் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா யூ ஆஸ்க் மீ வை. ஸோ இந்த போயம் ரொம்ப ஷார்ட்டான போயம் தான், நீங்கள் படித்து பார்க்கலாம். வேர்ட்ஸ்வர்த் என்ன பண்ணார்? மேக் ஆர்டினரி திங்ஸ் சீம் வண்டர்ஃபுல். 104க்கு பாருங்கள், நான் வெர்பல் டெக்னிக்ஸ் எது? நேச்சுரல் ஸ்மைல். அடுத்து பாருங்கள், இட் இஸ் நாட் வைஸ் டு அஸ்யூம் தட் ஆல் பீப்புள் இன் அ கிவன் கல்ச்சர் ஷேர் சேம் மீனிங். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? 106, சேவ் த டைகர். ஆப்வியஸாக அது ஒரு ஸ்லோகன். ஏக்கு 3, ஆப்ஷன் டி. ஸோ ஏக்கு 3. அதே மாதிரி லைக்வைஸ் மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. யயாத்தி இஸ் பேஸ்ட் ஆன் மகாபாரதா. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், ஷிஃப்ட் மீன்ஸ் ஃபாஸ்ட். ஆப்ஷன் ஏ ஃபார் 3. ஓகேங்களா? அதே மாதிரி த ரைட் ஆன்சர் இஸ் பி. ஸோ பெரில், டேஞ்சர். ஸோ இதுக்கு 108க்கு பி தான் ஆன்சர். பேரடைஸ் லாஸ்டில் ஃபர்பிடன் ஃப்ரூட், அது என்ன? ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஓகேங்களா? அடுத்து 110ல் லில்லி பிரிஸ்கோ. இந்த கோட் நீங்கள் படிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, விக்கிபீடியா சம்மரி இஸ் இனஃப். அதாவது யார் பிக்சர் கேன்வாஸ் யூஸ் பண்ணுவா? பெயிண்டர்ஸ், ஆர்டிஸ்ட். எந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அந்த நாவலில் வந்திருந்தாங்க? லில்லி பிரிஸ்கோ. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்து 111, ட்ரீம் சில்ட்ரன். இந்த ஒரு எஸ்ஸேயில் பாருங்கள், இந்த எஸ்ஸேயில் சில்ட்ரன் லவ் டு லிசன் ஸ்டோரிஸ், அது ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருக்காங்க, ரைட் ஆன்சர். பட் செகண்ட் பாருங்கள், கிரேட் கிராண்ட் மதர் லிவ்ட் இன் ஸ்மால் ஹவுஸ். அந்த இதிலே சொல்லியிருப்பாங்க ஒரு பெரிய வீடு, அந்த பெரிய வீட்டுக்குள்ளே போய் நான் பயந்துக்குவேன் அப்படிலாம் சார்ல்ஸ்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து தகூஸ் ஜனகணமன எப்போ வந்துச்சு? January 24, 1950. இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, Little London provides free classes for general topics for assistant professor TRV. ஓகேங்களா? December 20 நடக்க போகிறதுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போது மேம் இந்த படிச்சுட்டு போனோடே ஒருத்தவங்க சொன்னாங்க, மேம் நீங்கள் நோட்ஸ் கொடுத்தீங்களா? ரொம்ப கிறிஸ்பாக ஒரு நோட்ஸ் கொடுத்துருந்தோம் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு. ஸோ January 24, 1950 அவங்க ஒரு ஆஸ்பிரண்ட் சொன்னப்போ ரியலி வி ஃபெல்ட் ஹாப்பி. ஒரு ஃப்ரீ கிளாஸஸ். ஸோ நம்ம லிட்டில் லேண்டில் அவங்க பெய்டு கோர்ஸில் கூட இல்லை, பட் நம்ம நோட்ஸ் வந்து சம்வேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த ஒரு கொஷின் ஜென்ரல் நாலேஜே எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, பட் 1 or 2 கொஷின்ஸ் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன், அது கான்ஃபிடென்ட்டாக பிகாஸ் ஆஃப் யுவர் நோட்ஸ் சொன்னாங்க. வி ஆர் ஸோ ஹாப்பி அபவுட் தட். ஸோ நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறோம் ஜென்ரல் டாபிக்ஸ்க்கு. ஸோ 90% நம்ம கவர் பண்ணிடுவோம், பட் 10% உங்களோட எஃபர்ட் போட்டு நீங்கள் எஸ்எஸில் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறது மற்றெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ வி ப்ரொவைட் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? தமிழ் கிளாஸஸ் வந்து முடிச்சாச்சு, ஜென்ரல் தமிழ். ஸோ அதை நம்ம முடிச்சாச்சு. ஸோ ஃபார் 500+ மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்மளோட பெய்டு குரூப் கிடையாது, இது ஃப்ரீ கிளாஸஸ். நீங்களும் ஜாயின் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணால் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இஃப் த லிங்க் இஸ் நாட் ஒர்க்கிங், நான் உங்களுக்கு நம்பரும்
மெயில் ஐடியும் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பெய்ட் கிளாஸஸ் இருக்கான்னு கேட்டிங்களா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கு எஸ், இங்கிலீஷ்க்கு இருக்குது 1,555 ஓகேங்களா? 1,555. ஸோ எவ்வளோ கிளாஸஸ்? 55 கிளாஸஸ் ஆகஸ்ட்லேயே ஆரம்பிச்சிச்சு. பட் நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து ரெகுலராக உட்காந்து இப்போ இருந்து படித்தா கூட 1 மந்தில் நீங்கள் நம்ம கொடுக்குற 55 கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். பிபிடிஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 பிபிடிஸ், மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30லேருந்து 40 மார்க் டெஸ்ட். ஸோ வித் சைக்காலஜிக்கல் செஷன் ஆஸ் வெல், உங்களை எல்லாத்தையும் க்ரூம் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். த ஒன்லி அகாடமி இன் தமிழ்நாடு. நம்ம வந்து ஸ்டேட் ரேங்க் டாப் ரேங்கர்ஸ் அவங்கள தான் நம்ம டியூட்டர்ஸாக இருக்காங்க. நமக்கு இருக்க எல்லா டியூட்டர்ஸுமே நெட் செட் எக்ஸாமில் தி குவாலிஃபைட் ஆல் இந்தியா ரேங்க் 1 நிறைய எக்ஸாம்ஸில் அவங்க தான் நம்ம டியூட்டர்ஸாக இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் டியூட்டர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்ம கொடுக்குறோம். சரியா? ஸோ த ஒன்லி அகாடமி இன் தமிழ்நாடு வித் டாப் ரேங்கர்ஸ் ஸ்டேட் ஆல் இந்தியா ரேங்க் 1 எடுத்தவங்க உங்களுக்கு டியூட்டர்ஸாக இருக்க ஒரே அகாடமி. ஸோ யூ கேன் ஜாயின். ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீ. நம்ம எங்களை பற்றி நாங்களே பெருமையாக சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. பட் திஸ் இஸ் த ட்ரூத். வி ஹேவ் 180 மெம்பர்ஸ். இதான் எங்களோட செகண்ட் பேட்ச், பெய்ட் பேட்ச் ஃபார் யூஜிசி நெட் இங்கிலீஷ் கோர்ஸ். ஸோ யூஜிசி நெட் இங்கிலீஷ் கோர்ஸுக்காக இருக்கட்டும், தமிழுக்காக இருக்கட்டும், தென் டிஆர்பி கிளாஸ்க்காக இருக்கட்டும், மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஓவரால் எடுத்துட்டிங்கன்னா த டோட்டல் லா டிஆர்பி இப்போ மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணாங்களாகட்டும் கிட்டத்தட்ட 250 மெம்பர்ஸ் இண்டிவிஜுவலாக 250 மெம்பர்ஸ் நம்மக்கிட்ட இந்த ஒரு லாஸ்ட்டு பிஜிடிஆர்பி நீங்கள் அக்கௌண்ட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 மெம்பர்ஸ் 400 ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட லாஸ்ட் 6 months கோர்ஸில் என்ரோல் பண்ணாங்க. வித் ப்ரூஃப் யூ வில் ஷோ யூ. இதில் இப்போ வந்து யூஜிசி நெட் இங்கிலீஷ் கோர்ஸ் பேப்பர் 1ஓட சேர்த்து இருக்கிறவங்க 140 மெம்பர்ஸ் இருக்காங்க. டிஆர்பிக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 50 மெம்பர்ஸ் இருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸ். நீங்கள் லைஃப் லாங் அக்சஸ் இருக்குது. மெட்டீரியல்ஸ் பிபிடிஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த பிபிடிஸ் நீங்கள் லைஃப் லாங் வச்சுக்கலாம். மார்க் டெஸ்ட்டு உங்களுக்கு நீங்களாக நாங்கள் வந்து மார்க் டெஸ்ட் வந்துட்டு எக்ஸாம் முடிச்சு 1 month வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. ஜாயின் பண்ணால் டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈவன் நவ் எப்பயுமே இட்ஸ் நெவர் லேட் டு ஸ்டார்ட் எனிதிங். ஸோ டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி பெய்டு கிளாஸ் இல்லைனா கூட ஃப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ணுங்களேன். இது ஃப்ரீயாக தானே கிடைக்கிது. யூ வில் லேர்ன் சம்திங். ஓகே, 112 முடிச்சாச்சு. டைம் போயிட்டுருக்கு. 113 வாங்க. த எஸ்ஏஸ் வாண்ட் நோ ப்ரிஃபேஸ், தே ஆர் ஆல் ப்ரிஃபேஸ். இது சார்ல்ஸ் லேம்ப் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், a syllable must contain a vowel. இதெல்லாம் சொல்லியாச்சு. பிகாஸ் தே ஹேவ் an onset, a nucleus but no coda. இதோட ஆன்சர் இஸ் open syllables. ஓகேங்களா? அடுத்தது, in an unknown office block if an American says. ஸோ இதோட ஆன்சர் 1 flight. ஓகே, அடுத்து ஃபேரி குவீன். இது உங்களுக்கே தெரியும். புக் 1 ஹோலினஸ். ஸோ புக் 1 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹோலினஸ். 116 the answer is B. the semi walls are. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் A. ஓகேங்களா? அடுத்து 118 translate the following. wardrobe ஆப்வியஸாக என்ன? க்ளோஸ். Question number 109. Which of the following statement is not true about Keats? So the answer is he had a passion for reforming the world. அடுத்து பாருங்க, dash is loaded with factual information, content listening. அடுத்து பாருங்க, in which place has Shakespeare created a world of fairies? Obviously மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். இது ஆன்சர். மிட்சம்மர் நைட் ட்ரீம் சிலபஸே படிக்கலனாலும் 12th நீங்கள் அதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணியிருப்பீங்க. ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரால ஃபேரி வேர்டே வராது. அப்போ அதுவும் நீங்கள் ஆன்சர் இது பண்ணிக்கலாம். ஃப்ளூவன்ட் ரீடர் யார்? ரொம்ப ஈஸி. ஆட்டோமேட்டிக் டீகோடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஃப்ளூவன்ட் ரீடர்னா ஸ்லோவாக ரீட் பண்ணுவாங்களா? இல்லை. புவராக இருப்பாங்களா? அதுவும் இல்லை. ஸோ ஃப்ளூவன்ட்னு கொடுத்துட்டாங்க, அவங்க ஏன் புவராக இருக்கணும்? ஸோ ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் ஆன்சர்ஸ். ஹேஸ் ஆட்டோமேட்டிக் டீகோடிங் ஸ்கில்ஸ். சரி, நீங்கள் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் தானே வந்தீங்க. பட் நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறீங்களா? நோ வெரிஸ், நம்ம ஷேர் பண்ணுவோம் இடையில. ஓகேங்களா? ஸ்கேனிங் இஸ் ரீடிங் டெக்னிக் யூஸ் டு ஃபைண்ட் தி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். அடுத்து பாருங்கள், ரீட் தி பேராகிராஃப் இன் விச். இது மட்டும் நம்மளுக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஃபஸ்ட் வீடியோவிலே ஒரு 4 or 5 கொஷின்ஸ் மட்டும் நம்மளுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. நான் அதில் ஃபஸ்ட்டு ஒரு கொஷினுக்கு நான் சொல்லிட்டாங்க. இது 2வது கொஷின் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் வந்து 4 and 5 இருக்க சான்சஸ் இருக்குது. பட் வி ஆர் நாட் ஷுர். 175 170 நம்ம ஷுவராக சொல்கிறோம். இதில் வந்து ஜூபிட்டர் ஹேஸ் அட்லீஸ்ட் 16 moon, சாட்டன் இதுதான் வந்து வாய்ப்பு இருக்குது. 4 and 5 which means ஆப்ஷன் சி. பட் அது ஏன் என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணால் டைம் ஆயிரும். ஸோ தட் ஐம் ஸ்கிப்பிங். இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, மோர் தென் 100 views 2 daysலேயே வந்துருச்சுன்னா நம்ம டக்குன்னு நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். தோ எங்களுக்கு வீக்லி 4 classes இருக்குது. யூஜிசி நெட் கிளாஸ் இருக்குது, இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது, டிஆர்பி கிளாஸ் இருக்குது, தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, ஜென்ரல் டாபிக்ஸ் கிளாஸ் இருக்குது, தென் டிஆர்பி இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது. பேப்பர் 1க்கு மட்டும் தனியாக போகுது. நிறைய காலேஜஸ் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு மட்டும் பேப்பர் 1 எடுக்கிறோம். அமிட்ஸ் திஸ் யூடியூப்பில் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. பட் இஃப் யூ கிவ் அஸ் சப்போர்ட் வி வில் டெஃபினெட்லி போஸ்ட் ரெகுலர் வீடியோஸ். ஓகேங்களா? ராபர்ட் ப்ரௌனிங்ஸ் ஃபர்ஸ்ட் போயம். இது யார்? இன்ஸ்பயர்ட் பை ஷெல்லி. அடுத்து எக்ஸிட் இன்டர்வியூ
the interviewer tries to understand the reasons for the employees leaving. அப்போ ஆப்ஷன் டி 126க்கு. அடுத்து 127 to be or not to be Hamlet. A stands for 3. The option is B. அடுத்து பாருங்க thesaurus booking listing words and their meanings. thesaurus 128. ஓகேங்களா. அடுத்து பாருங்க the branch of linguistics, historical linguisticsக்கு இன்னொரு பேர் diachronic description of language. ஓகேங்களா. whosoever is delighted in solitude, இது எதில் வரும்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் வரும். சரிங்களா. அடுத்து பாருங்க intimate அப்படின்னா starts from personal touchனே சொல்லிட்டான். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இருக்கணும். கரெக்டுங்களா. தென் சோஷியல் 4 feet to 2 feet. ஸோ ஆப்ஷன் இஸ் பி. ஓகேங்களா. சாரி ஆப்ஷன் இஸ் ஏ. இன்டிமேட் மீன்ஸ் பர்சனல் டச்லேருந்து ஆரம்பிக்குது. அடுத்து பப்ளிக் வாங்க சி பப்ளிக்குங்கிறப்ப இப்போ சி பப்ளிக் லைக் சாரி வெயிட் இன்டிமேட். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. அதை மட்டும் பார்த்துக்கோங்க, நீங்களாம் மேட்ச் பண்ணிக்கோங்க. Next question 132. Problem solving mental ability. Quatrain was introduced. தாமஸ் வியாட். ஓகேங்களா. ஸோ இது என்ன குவாட்டர்சைன் புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நத்திங் பட் சானட்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நேம் வியாட். ஓகேங்களா. வியாட் கொடுத்தது தான். ரெஜிஸ்டர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். இது எப்படி மேம் டைலெக்ட் சார்ந்தது? ஏன்னா ஆப்ஷன் டி வரதுனால ரெஜிஸ்டருங்கிறது ஃபார்மாலிட்டி ஆஃப் ஸ்பீக்கிங். நம்ம ஃபார்மலாக பேசுகிறோமா இன்ஃபார்மலாக பேசுகிறோமாங்கிறது சொல்லி சரிங்களா. அப்போது வந்துட்டு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான். ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிறப்போ நம்ம இன்ஃபார்மலாக பேசுவோம். தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ரெஜிஸ்டர். ஒரு இன்டர்வியூனா ஃபார்மலாக பேசுவோம். தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ரெஜிஸ்டர். ஸோ இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். அடுத்து 135 பாருங்க. போர்ஷியா டிஸ்கைஸ் as a lawyer. என்ன சொல்லுவா? ஒரு பிளட் கூட ஆண்டனியோட பாடியிலேருந்து பிளட் எடுக்காமல் நீங்கள் வேணால் ஃப்ளஷ் எடுத்துக்கலாம் ஷைலா கிட்ட சொல்லுவோம். ஆப்ஷன் சி. ஷிஃப்ட் மேக்ஸ் கலீவர் டு டிஸ்கிரைப் ஹிஸ் ட்ராவல்ஸ் தான். ட்ராவல் வித்தின் இங்கிலாந்து ஹோம்லேண்டாக 3 சப்டைட்டிலும் அதுதான், மீனிங்கும் த கண்டென்ட்டும் அதுதான். ட்ராவல்ஸ் இன்டு செவரல் ரிமோட் நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அடுத்து கலெக்ஷன் இன் விச் த ஒர்க்ஸ் ஆஃப் Wyatt and Surrey appear. Totals miscellany. Option D. Ability to be very quick and skillful with the hands is called dexterity. அடுத்து I.A. Richards in writing a scientific treatise on wood put the sense first and subordinate one's feeling. ஏன்னா இதில் சென்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட் சயின்ஸில். ஏன்னா 4 kinds of meaning இருக்குல்ல. இதில் வந்து ரேண்டமாக சூஸ் ஒன் ஸ்டோன்ஸ் அது வராது. சபார்டினேட் சென்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆப்ஷன் பி வராது. இன்க்ளூட் ஃபீலிங்ஸே இது கிடையாது. சயின்ஸில் வந்து ஃபேக்ட் ஆஸ் இட் இஸ் சொல்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ. அங்கங்கே வந்து நான் ஸ்பூனரிசம் அந்த மாதிரி கொஞ்சம் தட்டு மாதிரி வந்துட்டு இருப்பேன். ஏன்னா நிற்காமல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கேன். ஸோ டோன்ட் மைண்ட் தோஸ் திங்ஸ். நீங்கள் ஆன்சர் மட்டும் பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூரோட எந்த போயம் இதை ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு தெரிலனாலும் த சைல்டுன்னு எப்படி தெரியுங்களா? ஷிஷு தீர்த்தா. மேபி மை ப்ரொனன்சியேஷன் ராங் பட் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் எடுங்க. சிசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நிறைய பெங்காலி வேர்ட் சான்ஸ்கிரிட் வேர்ட் சிசு. இதை வந்து சைல்டு. இதே மாதிரி நம்ம லிட்டில் ஆண்டர்லையும் நம்ம ஃபைனல் கிளாஸ் நம்ம வச்சுக்கிறது எப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் டாக்டிக்ஸ் என்ன சில இது வந்து இப்படி இருக்குது, நீங்கள் இதை வச்சு ஒன்று கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி சில நம்ம வச்சுருக்கோம். வி வில் ஷேர் தட். ஓகே. அடுத்து பாருங்கள் 141 ஏகச்சாலம் எலிஜி இன் மெமோரியம். அடுத்து 142 ஒத்தல்லோவோட இது என்ன? ஸ்லேவ் ஆஃப் ஜெலசி. அப்போது ஏக்கு ஆப்ஷன் 2. த ஆன்சர் இஸ் பி. ஜிடிஸில் ஷுட் பி அவாய்டட் இன் ஜிடிஸ். டிபேட்டிங் சி. ஓகேங்களா. ஃபீபிள் வீக் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் கேண்டபரி டேல்ஸ் யாரோட பிகின் பண்ணுது? நைட்டோட பிகின் பண்ணுது. 146க்கு ஆன்சர் பேக்கனோட ஆஃப் ட்ரூத்னு எடுத்திருப்பாங்க. த ஆன்சர் இஸ் ஏ லை. 147 லக்கி ஜிம்மில் என்ன டாபிக்? மெரி இங்கிலாந்து. ஆப்ஷன் ஏ. ஓப்பன் த drapes, open the curtains. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டலில் யார் இருந்து ஸ்கேண்டல் பண்ணா வந்தாங்க? மரியா, சார்ல்ஸ், ஆலிவர் அண்ட் ரோலி. ஆப்ஷன் ஏ. அடுத்து 150க்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ரைட் ஆர்டர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. CDBA அப்படின்னு வரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் மிஸ்டர் ராம்சே இதோட ஆன்சர் சிம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். 152 ஆன்சர் பாருங்கள். பை ஃபாலோயிங் அ சர்டன் ரிச்சுவல் யங் மைடன் சுட் சி தேர் ப்ராஸ்பெக்டிவ் குரூப்ஸ். 152க்கு சி ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். முல்க்ராஜ் ஆனந்த் எழுதின ஒர்க் அக்ராஸ் தி பிளாக் வாட்டர்ஸ். அனிதா தேசாய் கிரை த பீகாக். அப்போது முல்க்ராஜ் ஆனந்த் ஃபார் 3 அண்ட் அனிதா தேசாய் கிரை த பீகாக். பிக்கு ஆப்ஷன் 1. அப்போது த ஆன்சர் இஸ்
153க்கு சி. அடுத்து poets and their works. ஸோ இதோட ஆன்சர் பாருங்கள், ஷெல்லியோடது ஓ டு த வெஸ்ட் வென். அதே மாதிரி கீட்ஸோடது பாருங்கள், ஓ டு அ நைட்டிங்கல். வேர்ட்ஸ்வர்த்தோடது இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி. தாமஸ் கிரே ஓட் ஆன் அ டிஸ்டன்ட் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஈட்டன் காலேஜ். ஸோ தி ஆன்சர் இஸ் பி. அடுத்து ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர். இதை வராது என்னன்னு கேட்டிருக்காங்க, எலக்வென்ட் வேர்ட்ஸ் வித்தவுட் ஆக்ஷன். ஓகேங்களா. அடுத்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் யூஸ் பண்ணது யார், வில்லியம் ஜேம்ஸ். கிவன் அப் த கோஸ்ட் சம்ஒன் ஹஸ் டைடு. ஸ்டாப் ஒர்க்கிங் சொல்லலாம், இல்லை இன்னொன்று வந்து சம்ஒன் ஹஸ் டைடு. அடுத்து பர்ஸ், இந்த இடத்துல தான் கொஞ்சம் இடிக்குது. பர்ஸ்க்கு ஹேண்ட்பேக் வரும், பட் சில பேர் வேலட் சொல்கிறீங்க, அது ப்ராட் கேட்டகரி ஷார்ட் கேட்டகரி. ஸோ இது 3வது கொஷின் நமக்கு டவுட்டில் இருக்குது, பட் ஹேண்ட்பேக் எடுத்துக்கோங்க. சரிங்களா. ஓகே. சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் த வே இன் விச் அ லாங்குவேஜ் ஒர்க்ஸ், that is linguistics. அடுத்து பாருங்கள், சிஸ்பிஓ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஏன்னா மேல் ஃப்ரெண்டுன்னு சொல்லியாச்சு, ஆனால் அடுத்த இதே பாருங்கள், லவ்வர் பிட்வீன் த ஆப்போசிட் செக்ஸ். பிளேட்டோனிக், த டேர்ம் பிளேட்டோனிக் மீன்ஸ் பிளேட்டோனிக் லவ் ரெஃபரிங் டு பியூர் லவ் பிட்வீன், ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அது மேலே வந்துட்டு மேல் மேரிட் உமன்ஸ் மேல் ஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம 4வது கொஷின் வச்சுக்கோங்க. நம்ம 5 கொஷின் டோட்டல் சொன்னோம் இல்லைங்களா, இது 4வது கொஷின். என்ன ஒரு விஷயம்னா, இதுக்கு மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், ஏ அண்ட் ஆர்ஆர் கரெக்ட். ஸோ நாங்கள் டவுட்டுங்க வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 170 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்பிளேஷன் பார்க்க வேண்டாம். 4 கொஷின்ஸ் நம்ம சொல்லியாச்சு. விச் இஸ் நாட் ட்ரூ இன் இம்ப்ராம்ப்டு ஸ்பீச். ஸோ யூ சே வாட் யூ வாட் டு சே. இதை என்ன கொஷின் பண்ணாங்க, இதுதான் ஆன்சர்னு சொன்னது. அதாவது என்னன்னா, இம்ப்ராம்ப்டு ஸ்பீச்சுங்கிறது அங்கே போட்டோடய ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறது. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதை தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வரப்போகிறது இல்லை. அப்போ யூ சே வாட் யூ வாட் டு சே தான் த ரைட் ஆன்சர். அது நம்ம பண்ணவே முடியாது. ஆனால் இது பாருங்கள், இட் லேக்ஸ் ஆர்கனைஸ்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஐடியாஸ். ஆமாம், நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, ஸ்பாட்டில் கொடுக்குறேன். அப்போ கண்டிப்பாக இட் லேக்ஸ், கரெக்டுங்களா. அப்போ தட் இஸ் ட்ரூ தான். அப்போ நோ சப்ளிமெண்ட்ரி மெட்டீரியல் டு சப்ஸ்டான்ஷியேட் ஸ்பீச். நானே ஆன் ஸ்பாட்டில் கொடுக்குறேன், இல்லை சப்ளிமெண்ட்ரி மெட்டீரியல் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவேன் நான், கண்டிப்பாக கிடையாது. தெர் இஸ் ஃப்ரீக்வெண்ட் யூஸ் ஆஃப் ஃபோக்கலைஸ்ட் பாசஸ். ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணுறது இங்கெங்கே பேசணும்னு எடுக்கல. ஸோ டக்குன்னு பேசுன்னு சொன்னால் யாராக இருந்தாலும், ஈவன் இஃப் இட் இஸ் த பிரசிடென்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர், ஹீ மேக்ஸ் பாசஸ். அப்போ அதுவும் கரெக்ட். அப்போ யூ சே வாட் யூ வாட் டு சே தான் ஆன்சர் சி. ஓகேங்களா. இதில் ரூஃப்ஸ் ஆர் யூஷுவலி ஃப்ளாட். அப்போ ரூஃபுங்கிறது என்னது, நவுன். ஃப்ளாட், ஹவு இஸ் த ரூஃப், இட் இஸ் ஃப்ளாட். அப்போ அட்ஜெக்டிவ் எது, ஃப்ளாட். ஹவு, எப்படி ரூஃப்ஸை டிஃபைன் பண்ணுது இல்லைங்களா நவுன், அப்போ ஃப்ளாட் இஸ் த அட்ஜெக்டிவ். அடுத்து பாருங்கள், இது டு த ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்ட் என்ன ஆன்சர்னா ப்ரைடு. அடுத்து மூவிங் அவே ஃப்ரம் த மெயின் டாபிக் இஸ் கால்டு ஆப்ஷன் பி. ஏங்க மேம் ஆப்ஷன் பி, டைவர்ஷன் வராதா? டைவர்ஷனுங்கிறது நீங்கள் வந்து ஒரு ரோடு தவறாக போனால் கூட டைவர்ஷன் தான். நம்ம ரைட்டிங் ஸ்டைலில் நம்ம யூஸ் பண்ணியிருப்பீங்களா இந்த டேர்ம் வந்து, ரைட்டிங் ஸ்டைலில் மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் இந்த டைக்ரெஷன் லைக் தே மூவ் ஃப்ரம் த மெயின் டாபிக். நம்ம போஸ்ட் மாடர்னிசமில் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சராக பார்க்குறது. ஸோ டைவர்ஷன் வராது, ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஃபாஸ்டர்ஸ் அந்த பாண்ட் சைன் பண்ணுறப்போ ஆப்ஷன் ஏ, ஹிஸ் பிளட் கன்ஜீல்ஸ். அடுத்து 166 ரெக்டிலீனியர் கிராஃப். அடுத்து பாருங்கள் 167 எஸ்ஏக்கு எது வேணும், கொஹரன்ஸ் வேணும். ஏப்ரல் அப்படின்னு வந்தாவே நம்ம ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் தெரியும். ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்ன, having a clear connection between the conveyed message and the signal. D. அடுத்து வைல்டு நாய்ஸி பிளேஸ், பெட்லாம். ஆனால் இந்த கயாஸ்ன்னு சொல்கிறாங்க. கயாஸ்னால் நாய்ஸியாக இருக்குன்னு அவசியம் இல்லை, அந்த ஒரு கயாட்டிக்காக இருக்கும். நாய்ஸி அப்படின்னாவே பெட்லாம். அடுத்து ஹானஸ்ட் ஒர்க்கர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போவே வந்துட்டு மில்லர் பற்றி தெரியும் நம்மளுக்கு, பாடினர் இவங்களாம் பார்த்துட்டோம். சிலவெல்லாம் வந்துட்டு ரொம்ப க்ரூக்கெட் மைண்டாக கரப்டட் பீப்புளாக இருப்பாங்க. ஆனால் ஹானஸ்ட் ஒர்க்கர்னு சொன்னது பார்த்திங்கன்னா, தெரிலனா கூட ஒர்க் பண்ணுவார் அப்படின்னா, ப்ளோமேன் எப்படியா இருந்தாலும் கரப்ஷன் இதெல்லாம் இருக்காது, ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஒரு ப்ளோமேன், ஒரு ஃபார்மராக. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள் 172 பியர்டட் பெசிஃபிஸ்ட் பெயிண்டிங், பெட்ராண்டோடது. ஸ்போர்ட்ஸ் டேர்ம் அசோசியேட் வித் டென்னிஸ், ஹாவ் வாலி. அடுத்தது ஏன்னா கார்னர் கிக் கொடுக்குறது ஏன்னா ஃபுட்பாலா இல்லை கிக் பிச் இல்லை ஜாக்கி, இதெல்லாம் இதில் வராது. அடுத்து லிட்டில் விக்டிம்ஸ், ஓட் ஆன் அ டிஸ்டன்ட் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஈட்டன் காலேஜ். கொலாபரேட்டிவ் ஒர்க் யார் கூட சேர்ந்து எழுதினாரு, கால்ரிட்ஜ் கூட சேர்ந்து எழுதினாரு. அடுத்தது ரேட்ஸ் ரேலிங்கிறது ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் இன் வேஸ்ட்லேண்ட். அடுத்தது எதில் வந்து ஃப்ரீயாக வராது, அப்போ கான்சனன்ட்ஸ். பியோர் வேர்ல்ஸில் ஃப்ரீயாக வந்துடும். சரிங்களா. ஸோ கான்சனன்ட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஐ ஹேட் அன் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் வீக். ஆனால் எதில் வந்து இந்த சென்டென்ஸை ஃபாலோ பண்ணு கேட்டுக்கிறாங்க. a few minutes after, அதாவது
entered a noisy family carrying the tiffin carriers boarded the train. இதுதான் வரணும் சரிங்களா. ஆப்ஷன் சி, a soul be changed into little drops. அப்போ fastest wants to repent and save his soul. when டைம் எப்பன்னு கேட்குறாங்க. அப்போ டைம் என்ன? இது ஒரு சிம்பிள் கொஷினாக படித்து ஈஸியாக இருக்குது. இந்த கொஷின் ரொம்பன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில பேர் 11 ஆன்சர் பண்ணிக்கலாம், ½ an hour ஆன்சர் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைக்ஸ் 12 இது பண்ணியிருக்கலாம். பட் என்ன ஒரு விஷயம்னா, எஸ் கரெக்டு தான், 11 அவன் ரிப்பன் கடைசி இதில் ஃபுல்லாக ரிப்பன் பண்ணிகிட்ருக்காரு ஓகேங்களா. பட் இந்த எக்ஸாக்ட் கோட் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஓ சோல் பி சேஞ்ச் இன்டு லிட்டில் ட்ராப்ஸ், அந்த கோட் சொன்னப்போ தான் டைம் கேட்குறாங்க சரிங்களா. அப்போ நீங்கள் படித்த சம்மரியில் உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு 11 ஞாபகம் இருந்திருக்கும், ஒருத்தங்களுக்கு 12 ஞாபகம் இருந்திருக்கும், ஒருத்தங்களுக்கு ஒரு ½ ஞாபகம் இருந்திருக்கும், half an hour அப்படிங்க ½ hour கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் த ரைட் ஆன்சர் இந்த கோட்டுக்கு தகுந்தது தி கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் 12 ஓகேங்களா. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். ஆர்லாண்டோ ஆஸ் யூ லைக் இட், அப்போ பி ஃபார் 1. அடுத்து பாருங்கள் ஹர்மியா மிட்சம்மர் நைட் ட்ரீம், அப்போ பி ஃபார் 1 அண்ட் சி ஃபார் 4. த ஆன்சர் இஸ் பி. அப்போ ஏக்கு 2 பெனிடிக் much ado about nothing. B Orlando as you like it. So Hermia a midsummer night dream. Hermione பாருங்க the winter's tale. Okay, then 181 நோபல் ப்ரைஸ் எதுக்காக வாங்கினாங்க? ஃபார்மேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் their இம்பேக்ட் ஆன் எஜுகேஷன் அண்ட் க்ரோத். ஸோ பேசிக்காகவே நோபல் ப்ரைஸ் கொடுத்தா பாவர்ட்டி அண்ட் இம்பேக்ட்டுன்னு நம்ம ஒரு கெஸ்ட்டில் போடுவோம். பட் ஆன்சர் இஸ் திஸ் தான். அடுத்து 182 நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அடுத்து 183 நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபைனல் கிளாஸ் கரண்ட் அஃபேர்ஸில் இஸ்ரோ பற்றி நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இஸ்ரோ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், இஸ்ரோ பற்றி சொல்லியிருந்தோம். அதுலேயே வந்து ரீஜனல் இஸ்ரோ எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம கொஷின் கேட்டிருந்தோம். இஸ்ரோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள். இப்போ சிவன் பற்றி பேசியிருந்தோம், இப்போ யார் சீஃபாக இருக்காங்கன்னு பேசணும். அதே மாதிரி ரீஜனல் சென்டர் கேரளாவில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இதுதான் என்னை ஆஸ்பிரண்ட் அட்டன் பண்ணவங்க 2 கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம இடத்துலேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா. அதுதான் இது ஒன்று. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் கேரளாவில் இருக்கிறது. அடுத்து 184 ரபி பென் எஸ்ரா ராபர்ட் ப்ரௌனிங் சே God the potter infuses into the clay spreads. Man's duty is to strive and shape itself. அப்போ both statement 1 and statement 2 are correct. அடுத்து பாருங்கள் 2 skills assessed in group discussion. இப்போது இது நம்மளோட ஃபைனல் ஆப்ஷன். நான் சொன்னீங்களா 5 கொஷின்ஸ் டவுட்டாக இருக்குன்னா அந்த 5th ஒன் ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் பீப்புள் ஸ்கில்ஸும் ரெலவெண்ட்டாக வரும், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் ஆப்ஷன் வரும். பட் இப்போதைக்கு 2 மேஜர் ஸ்கில்ஸாக யோசிக்கிறப்போ குரூப் டிஸ்கஷன் பார்க்குறப்ப நீங்கள் லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் பீப்புள் ஸ்கில்ஸும் வச்சுக்கோங்க. ஆனால் மேபி லீடர்ஷிப் ஸ்கில்ஸும் டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் பெருசாக வராது. ஏன்னா குரூப் டிஸ்கஷனுங்கிறப்ப நான் ஒரு டீமை மேனேஜ் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் கான்டெக்ஸ்ட் பேஸ்டாக சில குரூப் டிஸ்கஷனில் ஒரு சீஃபாக இருக்கிற ஒரு இடத்துல கம்பெனியில், அப்போ அந்த இடத்துல டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வேணும், லீடர்ஷிப் வேணும். ஸோ அப்போது ஆப்ஷன் டி நம்மளுக்கு இடிக்கும் இல்லையா. பட் இப்போதைக்கு பி தான் வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். ஓகே, 5 கொஷின்ஸ் நம்ம எதுன்னு சொல்லிட்டோம். 170க்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ரினியூவல் இன் நேச்சர் எந்த லைனில் வருது? ஓ மார்னிங் அட் த ப்ரௌன் பிரிங்க் ஈஸ்ட் டுவர்ட்ஸ் ஸ்ப்ரிங்ஸ். சி. அடுத்து பாருங்கள், வி ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் டு அ வைட் வெரைட்டி. அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஷுட் பி பி ஆப்ஷன் பி எக்ஸ்போஸ் டு கோ கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அவாய்டிங் டேஷ் ஹெல்ப் எனிவன் டு அச்சீவ் கிரேட்டர் பாசிட்டிவ் இம்பேக்ட் இன் கம்யூனிகேஷன். ஃபில்லஸ் ஓகேங்களா. ஏன்னா மாடுலேஷன் நம்மளுக்கு தேவை, எக்ஸ்பிரஷன் தேவை, பாசஸ் அங்கங்கே நிறுத்தி பேசணும். இதில் இப்படியே வேகமாக பேசிகிட்டே இருந்தோன்னா நல்லா இருக்காது. அப்போ ஃபில்லஸ் தான் அவாய்ட் பண்ணணும். ஸ்பென்சர்ஸ் ஃபேரி குவீன் லெட்டர் யாருக்கு எழுதுறாங்க? ரெலேக்கு தான் எழுதியிருப்பாங்க, வால்டர் ரெலேக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க சரிங்களா. அவர் தான் வந்து நீங்கள் விசிட் பண்ணணும், இங்கிலாந்து விசிட் பண்ணணும், இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பார் ஸ்பென்சருக்கு. அடுத்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்பிங் இது தாமஸ் வியாட் எழுதினது ஓகேங்களா. அவங்க எழுதினதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபியூ சானட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். வியாட்னா இந்த சானட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரேனா இந்த சொன்ன மாதிரி நெட்டு செட்டுக்கு படிக்கிறப்ப அப்படி நம்ம படிக்க மாட்டோம். வியாட்டன் சரே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? சரேவா ஓகே ட்ரான்ஸ்லேட் பண்ணார், டிவர்ஜினோட ஏர்னி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்வேதா மேம் உங்களுக்கு வியாட் நடத்துகிறப்ப ஒரே ஒரு வேர்டுக்கு சொல்லியிருப்பாங்க, டாப். வியாட்டுக்கு டாப்புங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். டாப்னா என்ன சொன்னாங்க ஸ்வேதா மேம்? டி ஃபார் டெர்சா ரைமா, ஓ ஃபார் அட்டாவா ரைமா, பி ஃபார் பெட்ராச்சன்னு சொன்னார். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரே மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாரு, அவருக்கு பிளாங்க் பஸ்ஸை கொடுத்துடலாம் இப்படி சொல்லி ஸ்வேதா மேம் சொல்லியிருப்பாங்க. பட் அது நெட் செட்டுக்கு ஓகே. கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சில சானட்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கணும். கவனிச்சிங்களான்னு தெரியல, இப்போ நான் சொன்னேன் கவனிச்சிங்கன்னா அது என்ன சானட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். என்ன சானட்ஸ் மட்டும் வியாட்டன் சரைக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஹி போஸ்டட் ஆஃப் OF ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ்
not a positive body language. Chin on your chest. அடுத்தடா இது எதில் வரும்? ஹேம்லெட். இதில் எதில் எடுத்தாங்கன்னா ஹேம்லெட் ஒஃபீலியா வந்துட்டு சொல்லுவா சரிங்களா, குட் நைட் கடைசியாக போய் குட் நைட் பாய் சொல்லிட்டு ஷீ கமிட் சூசைட் ரைட். அடுத்தது 194க்கு எது வந்து ராங் இருக்காங்க? த மேன் இன்ஃபார்ம்டு டு ஹர். ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா த மேன் இன்ஃபார்ம்டு ஹர் தான் வரும், இன்ஃபார்ம்டுக்கு பக்கத்தில் நமக்கு 2 வராது. த பிளாக் நிட்ஸ் அட் த என். இது எந்த போயினா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. லக்கி ஜிம்மில் அந்த ஸ்டூடெண்ட் எதுக்கு வருவா மிச்சினா டு கிளாரிஃபை டவுட்ஸ் இன் 20th century history 196க்கு ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கவலி பேப்பர்ஸில் மர்ச்சன்ட் ஆஃப் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் யார்? மர்ச்சன்ட் யாருன்னா ஆண்ட்ரூ ஃப்ரீபோர்ட். கேப்டனுங்கிறது மிலிட்ரியில் இருந்தவர், ரோஜர் நம்மளுக்கு தெரியும். ஹனிகோம்ங்கிறது ரொம்ப ஃபேஷன் அது ஓரியன்டாக போனவர், அப்போ ஆண்ட்ரூ ஃப்ரீபோர்ட். லக்கி ஜிம்மில் யார் வந்து த ரிச் பர்சன்? அது ஜூலியஸ், த ஆப்ஷன் பி ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 199 கிட்டத்தட்ட பக்கம் வந்துட்டோம். ஆன்சரிங் காம்ப்ரிஹென்ஷன் இம்பார்ட்டன்ட் பீஸ். அடுத்து ட்ரெயின் யூ இன் த ஹேபிட் ஆஃப் ரீடிங். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். அடுத்து பாருங்கள், இன் விச் ஆர்டர்? ஆப்ஷன் சி இதுக்கு கரெக்டு. நீங்கள் என்ன ஆர்டர் வருது நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஹாப்கின்ஸோட காட்ஸ் கிராண்டியர் என்ன? சானட். ஆப்ஷன் டி. த காப்ஸ் யூ பிளான்டட், பியூட்டிஃபுல்லான லைன்ஸ், த வேஸ்ட்லேண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் தி பரியல் ஆஃப் தி டெட் ஓகேங்களா. அடுத்தது 203 ஹரிகதா நரேட்டிங் த ஸ்டோரி ஆஃப் ஹிந்து காந்தபுரா. அதில் யார் சொல்லியிருப்பாங்கன்னா எம்கே காந்தி. ராமாவுக்கும் எம்கே காந்திக்கும் இதை வச்சு சொல்லியிருப்பாங்க, ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. ரேப் விக்டிம் இன் சசி தேஷ்பாண்டே இஸ் த பைண்டிங் வைன். ஷி இஸ் கல்பனா. மிஸ்செலேனியஸ் MISC. வித் திஸ் வி கம்ப்ளீட். ஓகே, இப்போது கட் ஆஃப் இதுதான் நம்மளோட மேஜர் பாயிண்ட். ஸோ நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. எல்லாருமே ஈஸியான கொஷின் பேப்பர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். எஸ் கரெக்டு தான். பட் த திங் இஸ் இப்போ ஓவராலாக ஒரு 100 வேகன்சிஸ் இருக்குது, 200 வேகன்சிஸ் இருக்குது, நிறையா பேர் எழுதுறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் நிறையா நல்ல ஸ்கோர்ஸ் எடுத்துக்க எல்லாருமே ஓகே குவாலிஃபைன்னு சொல்லலாம். பட் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ். அப்போ எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் கொடுப்போம் இல்லைங்களா ஸ்கூலில், அது மாதிரி தான் வந்து இந்த போஸ்டிங் கோஸ். அப்போது என்ன கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நான் மார்க் சொல்கிறேன். மார்க் வி ப்ரிடிக்ட் லிட்டில் லேண்டன் இப்போ டேர்ம்னு சொல்லி எனக்கு டேர்ம் வருது. சாரி, லிட்டில் லேண்டன் டீமோட ப்ரொடிக்ஷன் இது. பிகாஸ் பாஸ்ட் 1 ஹவராக அந்த வீடியோ போடணும். வீடியோ 1 நீங்கள் நேரம் பார்த்துருப்பீங்க, அப்லோட் பண்ணியாச்சு. அதை அப்லோட் பண்ணி முடித்த கையோட ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. ஏன்னா எவ்வளோ தூரம் ஷார்ட் பண்ண முடியும்? 30 மினிட்ஸ்க்கு மேலே போனால் யாருக்கும் பேஷன்ஸ் இருக்காது. பட் 175 கொஷின் டிஸ்கஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக டைம் தேவை. இந்த இதில் நானும் கொஞ்சம் வளரிட்டு இருக்கேன். கம்மிங் பேக் டு த பாயிண்ட். 1 நம்ம சொல்கிற மார்க்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம். 5 மார்க்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி வரலாம், இல்லை 5 மார்க்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரலாம். ஸோ எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 135க்கு கீழே கட் ஆஃப் போகாது. இது பேசிக்கான பாயிண்ட். 135 அவுட் ஆஃப் 175 ஓகேங்களா. சப்போஸ் இட் இஸ் ஜென்ரல் பிசி இதெல்லாம் வரப்போ 150 இஸ் அ கட் ஆஃப். அப்போ 145 to 150 இருக்கலாம் சரிங்களா. மோஸ்ட்லி 145 to 150 இருக்க சான்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 155 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிகாஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா லிமிட்டட் போர்ஷன் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கலாம். பட் நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் போனால் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் எவ்ரிபடி கமிட்ஸ் அ மிஸ்டேக் கரெக்டுங்களா. அப்போ கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருப்போம், அதை கன்சிடர் பண்ணணும் நாம். ஸோ நம்ம அது சர்வேலாம் எடுக்கல, பட் ஓவரால் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். சர்வே எடுத்துருந்தால் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக சொல்லியிருக்க முடியும். ஸோ அப்போ இருக்கிறப்போ 155ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஓகேங்களா. ஓகே, லிங்குவிஸ்டிக்ஸுங்கிறது நிறைய பேருக்கு நியூவாக இருக்குது. ஸோ the thing is 145 to 150 வரலாம் ஓகேங்களா ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஸோ பிசி அதுக்குமே முன்ன பின்ன 140 கீழே குறையாது இஃப் இட் இஸ் பிசியாக இருந்தாலும் ஓகேங்களா. ஸோ மற்ற கேட்டகரி எல்லாத்துக்குமே 135 கீழே எந்த கேட்டகரிக்குமே கீழே போகாது. ஒரு 5 மார்க்ஸ் முன்ன பின்ன நம்ம சொன்னதில் இருக்கலாம். 135 காமனாக எல்லாத்துக்குமே. பிசி அப்படின்னா 140 to 145 ஓகே. ஜென்ரல் 145 to 150. ஸோ எனிஹவ் வி ஹோப் ஃபார் த பெஸ்ட். யூ ஹேவ் கிவன் அன் அட்டெம்ப்ட், அதுவே பெருசு. ஸோ அதில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. 120க்கு மேலே அப்படிலாம் படிக்கிறப்ப யூ ஹேவ் கிவன் யுவர் பெஸ்ட். ஸோ பி ப்ரவுட் அபவுட் தட் ஓகே. ஸோ நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இட்ஸ் நெவர் டூ லேட். ஸோ இன்னுமே ஜாயின் பண்ணால் நான் டிஸ்கிரிப்ஷன்